மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடந்து வருகிறது. மம்தா பானர்ஜி முதல்வராக ஆட்சி பொறுப்பில் உள்ளார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியதோடு பெருமளவில் நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே போவதோடு மம்தா அரசியலையும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. தற்போதைய மம்தா அரசுக்கு கடும் நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. நாடெங்கும் எதிரொலிக்கும் இச்சம்பவத்தில் மேற்கு வங்க அரசுக்கு எதிரான போராட்டத்தை பாஜக தீவிரப்படுத்தி உள்ளது. இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இச்சம்பவத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசை குறை கூறுவதால் முதல்வர் மம்தா கோபமடைந்துள்ளார். மம்தா அரசையும் காவல்துறையையும் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில் இப்போது உச்ச நீதிமன்றமும் தாமாக முன்வந்து இச்சம்பவத்தை விசாரணைக்கு எடுத்துள்ளது. நிறைய தடயங்கள் மற்றும் சாட்சியங்கள் கலைக்கப்பட்டுள்ளதாகவும் மம்தா பேரணி நடந்ததோடு மருத்துவமனையும் சூறையாடப்பட்ட சம்பவத்தால் அங்கிருந்த சாட்சியங்கள் கலைக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்குரல்கள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தின் உண்மை தன்மையை ஆராய உச்ச நீதிமன்றமே சூமோட்டோ என்று அழைக்கப்படும் தானாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளது. இதனால் இச்சம்பவம் தொடர்பான சில கேள்விகள் இன்று நடக்கும் விசாரணையில் ஆராயப்படும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். மம்தா அரசு குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் வழக்கை வேறு கோணத்தில் திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் கூறி வெளிப்படையாகவே மம்தா அரசின் மீது பகிரங்கமாக எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள், குறிப்பாக இறந்து போன மருத்துவரின் பெற்றோரும் நேரடியாக குற்றச்சாட்டை வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கியமாக அவரது கட்சிக்குள்ளேயே அரசுக்கு எதிரான குரல்கள் ஒலிக்க துவங்கி இருப்பதுதான் வேடிக்கை. கொல்கத்தா போலீஸ் கமிஷனருக்கு எதிராக திரிணாமுல் எம்பி ஒருவர் காட்டமான அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவருக்கு போலீஸ் சம்மன் அனுப்பியது. அதை ரத்து செய்ய கோரி அவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மற்றொரு எம்பி இவரது அறிக்கையை கண்டித்துள்ளார். மம்தாவின் உறவினரும் திரிணாமுல் கட்சியின் பொது செயலாளருமான அபிஷேக் பானர்ஜி இதுவரை இந்த விஷயத்தில் வாய் திறக்கவில்லை. கொலை சம்பவத்தை கண்டித்து மம்தா நடத்திய பேரணியிலும் அவர் பங்கேற்கவில்லை. இந்த விஷயத்தில் மம்தா மீது அவர் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. வெளிப்படையாக கருத்து சொல்லாமல் தவிர்த்தாலும் இச்சம்பவம் அரசுக்கு, குறிப்பாக காவல்துறைக்கு எதிராக கோபத்தை உருவாக்கி உள்ளது என திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒப்புக்கொள்கின்றனர். கொலை சம்பவத்தை மறைக்கவும் குற்றவாளிகளை காப்பாற்றவும் காவல்துறை வழியாக மம்தா அரசு முயற்சி செய்வதாக பொதுமக்கள் மத்தியில் சந்தேகம் பரவி இருப்பதை வெளிப்படையாக தெரிகிறது. ஏனெனில் கொலை அல்ல, தற்கொலைதான் என முதலில் தகவல் பரப்பப்பட்டது. உடல் இருந்த நிலையை பார்த்தாலே அப்பட்டமான கொலை என தெரியும் போது ஏன் தற்கொலை என்று கூற முயன்றார்கள் என்பதே முதல் கேள்வி. பொய்யை கூற முடியவில்லை என தெரிந்ததும் ஒரு ஆசாமிதான் குற்றவாளி என அறிவித்து ஒருவரை கைது செய்தனர். பிரேத பரிசோதனை, மேஜிஸ்ட்ரேட் மற்றும் சக மருத்துவர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் வீடியோவும் பதிவு செய்யப்பட்டு நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேத பரிசோதனை முடிவுகள் கேட்பதற்கே நெஞ்சு பதறுகிறது. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பலாத்காரத்திலும் சித்திரவாதையிலும் ஈடுபட்டதை உறுதி செய்தது. மேலும் சம்பவம் நடந்த மருத்துவமனையின் முதல்வர் அவசரமாக இடமாற்றம் செய்யப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் மற்றொரு கல்லூரியின் முதல்வராக நியமிக்கப்பட்டார். அவரிடம் 4வது நாளாக நேற்றும் சிபிஐ விசாரணை நடத்தியது. கள்ளக்குறிச்சி கனிகாமூர் ஸ்ரீமதி மரணத்தின் போது நடத்தப்பட்ட கலவரம் போல் இங்கும் திடீரென்று சம்பவத்தை கண்டிப்பது போன்று கலவரக்காரர்களை கொண்டு கலவரம் செய்யப்பட்டு தடயங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து நடந்த குளறுபடிகள் மம்தா அரசு இதுவரை சந்திக்காத நெருக்கடியை எதிர்கொள்ள வைத்துள்ளது என கட்சி சார்பற்ற அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். கொலையான பயிற்சி டாக்டரின் தந்தை ஒரு பேட்டியில் மம்தாவை காரசாரமாக விமர்சித்தார்.
இதுவரை மம்தாவை முழுமையாக நம்பினேன். ஆனால் அவர் சொல்வதும் செய்வதும் வெவ்வேறாக இருப்பதை கண்கூடாக பார்த்த பின் அவர் மேல் நான் கொண்டிருந்த நம்பிக்கைக்காக வெட்கப்படுகிறேன் என அவர் கூறினார். மம்தா பேரணி நடத்தியது ஏன்? கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் என்று சிலரை கைது செய்த அரசு கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவில்லை. சிசிடிவி காட்சிகள் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே இருப்பது ஏன் போன்ற கேள்விகளுக்கு இன்னமும் விடை இல்லை. சம்பவம் இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கும் என்று மம்தா எதிர்பார்க்கவில்லை. உயர் நீதிமன்றத்தில் தன் அரசுக்கு எதிராக நீதிபதிகள் வெளியிட்ட கருத்துக்களை அரசின் சார்பில் ஆஜரான சீனியர் வழக்கறிஞர்கள் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் நின்றது துரதிருஷ்டம் என மம்தா தன் அமைச்சர் ஒருவரிடம் வருத்தப்பட்டுள்ளார். பலம் பொருந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதுவரை பல அரசியல் புயல்களை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்துள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தில் நீதி தவறினால் வெல்வாரா அல்லது வெற்றி பாதையில் இருந்து தடம் புரள்வாரா என்பதை பார்க்க அனைத்து கட்சிகளும் ஆவலுடன் காத்திருக்கின்றன. மருத்துவ சமூகமும் மேற்கு வங்க மக்களும் இளம் பயிற்சி டாக்டருக்கு நேர்ந்த முடிவுக்கு நியாயம் கிட்டுமா? அரசியல் சூழலில் இதுவும் காணாமல் போகுமா என கணிக்க முடியாமல் தவிக்கின்றனர். இந்த சூழலில் மம்தாவுக்கு கொல்கத்தாவை சேர்ந்த பிகாம் 2ஆம் ஆண்டு படிக்கும் கீர்த்தி சர்மா என்ற மாணவர் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் இந்திராவை போல மம்தாவையும் சுட்டு கொல்ல வேண்டும் என சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டார். மேலும் உயிரிழந்த பயிற்சி பெண் டாக்டரின் புகைப்படத்தையும் அவர் வெளியிட்டார். இதன்படி வழக்கு பதிந்த போலீசார் கீர்த்தி சர்மாவை கைது செய்தனர். மாறுதல் பெற்ற மருத்துவர் குற்ற பின்னணியில் இருப்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக வேறு மருத்துவமனைக்கு எப்படி பொறுப்பேற்பார்? யார் அவருக்கு உதவினார்கள் போன்ற கேள்விக்கு விடை இல்லை. நாலா பக்கமும் நெருக்கடி வந்துள்ளது மம்தா ஆட்சிக்கு. என்ன செய்ய போகிறார்கள் மம்தா? குற்றவாளிகளை காப்பாற்ற தன்மேல் கரிபூசி கொள்வாரா அல்லது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் தண்டனை கொடுத்து நீதியை நிலைநாட்டி தன் ஆட்சியை தக்க வைப்பாரா என்று பார்க்கலாம். நெருக்கடியான சூழல் வந்தால் ஆட்சிக்கு பங்கம் வரும். கண்கொத்தி பாம்பாக எதிர்க்கட்சிகள் காத்து கிடப்பது தெரிகிறது.